நுகம். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். சுமை நுகம். நாம் சுமக்கக்கூடிய பாரங்கள் சுமை. கடவுள் நம் மீது வைக்கக்கூடிய ஒரு சுமை நுகம். நாம் சுமக்கக்கூடியது சுமை, கடவுள் சுமத்தக்கூடியது நுகம். நாம் நம் பாவங்களின் பொருட்டு இருக்கலாம், அல்லது கடவுளுடைய மகிமையை வெளிப்படுவதன் பொருட்டு இருக்கலாம், அல்லது நாம் கடவுளுக்காக வாழ்கிற வாழ்க்கை வாழ்கிறது வருகிற துன்பங்களாக இருக்கலாம். ஆகவே தான் இயேசு பெருமான் வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரிடத்தில் வாருங்கள் என்று சொல்லுகிறான். மனிதன் கடவுளுடைய வார்த்தையை நம்பி வாழுகின்ற பொழுது, கடவுளுக்காய் வாழுகின்ற பொழுது, கடவுளுடைய வழியை பின்பற்றுகின்ற பொழுது, மனித வாழ்க்கையில் ஏற்படுகிற அந்த பழு, அந்த பாரம், அந்த வேதனை, அந்த கலாபனை, அந்த துன்பம் அவனுக்கு சுமையாய் மாறுகிறது. அத்தகைய சுமையோடு மனிதன் வாழ்வது கடவுளுக்கு விருப்பமில்லை. அழைக்கிறார், வாருங்கள், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே வாருங்கள், என் பாதத்தில் இறக்கி வைங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன்னு சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, நீ சுமந்துட்டு இருக்க சுமை என் பாதத்தில் வையே, நான் உனக்கு ஒரு எளிதான சுமை நுகம் என்னும் சுமையை வைக்கிறேன்னு சொல்கிறார். நீங்கள் நாமெல்லாம் பார்த்துருப்போம், இரட்டை மாட்டு வண்டி. அந்த வண்டியில் ஏற்றப்பட்ட முழு பழுவும் மாடுகளுடைய கழுத்தை அழுத்தாதபடி புண்ணாக்காதபடி அதன் மேலே ஒரு நுகத்தொடி வச்சுருப்பாங்க. அந்த நுகத்தொடி அந்த மாடுகளுடைய கழுத்தில் வைக்கப்படுகின்ற பொழுது அந்த முழுமையான அந்த பழுவின் அழுத்தம் அந்த மாடுகளை பாதிக்காது. அதுபோல பிரியமானவர்களே, உலகத்தினுடைய சுமைகள் நம்மை பாதிக்காத இருப்பதற்காக கடவுள் ஒரு நுகத்தை வைக்கிறார். அது கிருபையாக இருக்கலாம். உலகத்தினுடைய சுமைகள் நம்ம அழுத்தாதபடி கடவுள் கொடுக்கிற கிருபையா இருக்கலாம், பலனா இருக்கலாம். அல்லது ஆண்டவரை பின்பற்ற விரும்புகிற நமக்கு மகிமையை காணும்படியாக குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சிலுவையை கடவுள் கொடுப்பார். லூக்கா 9:23 வாசிப்பது போல, ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் தன்னையே மறுத்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின் செல்ல சொல்கிறார். ஆக கடவுள் நம்ம சுமைகளை எளிதாக்குவதற்கு கொடுக்கக்கூடிய கிருபை, அல்லது கடவுள் நம்மை பரிட்சிப்பதற்கு, நமக்கு மகிமையை கொடுப்பதற்கு அனுமதிக்கப்படுகிற சிலுவை, இவை இரண்டும் நுகமாக இருக்கிறது. ஆகவே சுமைகளோடு இருக்கிற நாம் அந்த சுமைகளை கடவுளுடைய பாதத்தில் இறக்கி வைத்து அவர் கொடுத்துக்கிற நுகத்தை நாம் பெற்றுக்கொள்வோம், நுகத்தை சுமந்து கொள்வோம், நுகத்தை சுவைப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.